என்ன ஒரு பெஸ்ட் ஃபயர் பட்டன் சைஸ் வேணும். அதுதான் நான் வீடியோ தொட்டீங்க. மூர்ல வைங்க. ஹெட்செட் மூவ் சதும் கத்தாலும் போ. இதுதான் ஃபயர் பட்டன் சைஸ்னு என்னால் ஒரே செகண்டில் சொல்லிட்டு போக முடியும். ஆனால் அந்த ஃபயர் பட்டன் சைஸ் அண்ட் பொசிஷன் உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், எந்த பயனும் இல்லை. அதுக்கு தாங்க நான் இருக்கேன். நம்ம டிஎல்கே அஃபிஷியல் சேனலில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபயர் பட்டன் சைஸ் அண்ட் பொசிஷனோட ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற விஷயம் ஃபயர் பட்டன் சைஸ். ஃபயர் பட்டன் சைஸ் எதுக்கு ப்ரோ ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு கேட்டிங்கன்னா, டெசர்டிக்கலில் ஒன் ஷாட்லேருந்து யூஎம்பியில் ட்ராக் ஹெட் ஷாட்லேருந்து லாங் ரேஞ்சில் ஏகே எடுத்து ஸ்மூத் ட்ராக் வரைக்குமே ஒவ்வொன்றுத்துக்குமே உங்களுக்கு அடி அக்யூரேட்டாக வேணும்னா சென்சிட்டிவிட்டி மட்டும் போதாது, பெஸ்ட் ஃபயர் பட்டன் சைஸும் வேணும். ஈவன் நீங்கள் என்னோட பல ஹேண்ட் கேமில் பார்த்துருக்கலாம், 2GB RAM, 3GB RAM, 4GB RAM, 6, 8 ஐஃபோன் வரைக்குமே பார்த்தீங்கன்னா நான் எல்லா மொபைலுமே ப்ளே பண்ணியிருக்கேன். ஆனால் எல்லாத்துக்குமே ஒரே ஃபயர் பட்டன் சைஸ் வைக்கிறேன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நீங்கள் வைக்கிற சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் அதோட ட்ராகும் அந்த ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபயர் பட்டன் கரெக்டாக இருக்கணும். அதனால தான் நான் சொல்ல வரேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபயர் பட்டன் சைஸ் ரொம்ப சின்னதாக வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் கரெக்டாக பாயிண்ட் பண்ணி டச் பண்ணி அடிக்க முடியாது. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்னா, நீங்கள் ஃபயர் பட்டன் சைஸ் 100ல் வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா 2 ஃபிங்கர் பிளேஸ்லாம் ரைட்லேயே ஜம்ப்பு சிட்டி எல்லாருமே கீழே வச்சுருப்பாங்க. அவங்களால ஒரே இடத்துல ஜம்ப் பண்ணும்போது ட்ராக் ஆகும், நிறைய மிஸ்ஃபயர் ஆகிறதுக்கான காரணமே 100% நீங்கள் ஃபயர் பட்டன் சைஸ் வைக்கிறது தான். ஓகே, ஃபயர் பட்டன் சைஸ் 100ல் வச்சா தானே இந்த பிரச்சனை. நான் தூக்கி 30 வைப்பல, அப்போ நிலை நீ பண்ணுவ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு யூஸ் இருக்குங்க. நீங்கள் எல்லா பக்கமும் திரும்பி 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 360 டிகிரி ஒன் ஷாட்டாக அடிக்கலாம். ஃபயர் பட்டன் சைஸ் 30ல் வச்ச 3வது செகண்டு நீங்கள் ஊந்து கிடைப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்டு நாக் போட்டு இமோட் போட்டு கிடப்பான். வேற என்னங்க பண்ண முடியும்? ஃபயர் பட்டன் முதல்ல கைப்பட்டா தானே, அவ்வளோ சின்னதாக இடத்துல எப்படிங்க கை போடும்? ரைட் விடு. அதனால தான் ஃபயர் பட்டன் சைஸ் அதிகமாகவோ கம்மியாகவோ இருக்கக்கூடாது. நம்ம ஃபயர் பட்டன் சைஸ் கரெக்டாக வச்சு அடித்தோன்னா நீங்கள் அடிக்கிற அடியில் உங்கள் ஃப்ரெண்டு கத்து இருக்கே. ஃபயர் பட்டன் பொசிஷன், நீங்கள் பொசிஷன் எங்கே வைக்கணுன்றதுக்கு முன்னாடி எங்கே வைக்கக்கூடாதுன்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. எங்கெல்லாம் வைக்கக்கூடாதுன்னா, நீங்கள் தூக்கி இந்த கன் பாக்ஸுக்கு ரொம்ப பக்கத்தில் மேலே ஒட்டி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஃபயர் பண்ணும்போது உங்கள் ஸ்க்ரீன் ட்ராக் பண்ணுற டிஸ்டன்ஸ் கம்மியாயிடும். என்ன ப்ரோ சொல்ல வர நீ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரைட் சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீன் மேலே கீழே சைடு லெஃப்ட் ரைட்டுன்னு ஃபுல்லாக ட்ராக் பண்ணுறதுக்கும் ஸ்க்ரீனை திருப்புறதுக்கும் தான் இந்த இடம். இப்போ நீங்கள் ஃபயர் பட்டன் கூட சேர்ந்து ட்ராக் பண்ணும்போது ஸ்க்ரீனும் சொயின்னு மேலே போதா, நீங்கள் தூக்கி ரொம்ப மேலே வச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும், ஸ்க்ரீனுக்கும் நீங்கள் ஃபயர் பண்ணுற டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாகும். இப்போ நீங்கள் இவ்வளோ டாப்பில் வச்சு தூக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நினைக்கிற அளவு மேக்ஸிமம் ஸ்க்ரீனை மேலே தூக்க முடியாது. அதனால தான் ஃபயர் பட்டன் பொசிஷனு மேலே வைக்கக்கூடாது. ப்ரோ அப்போ நான் தூக்கி அடியில் சொருவிட்டு என் ஃப்ரெண்டை தூக்கி சொருவ முடியுமான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபயர் பட்டன் தூக்கி அடியில் வச்சு அடுத்த நிமிஷம் உங்கள் ஃப்ரெண்டு என்ன பண்ணுவான்னா உங்களை நாக் போட்டு அவன் இமோட் போட்டு நினைப்பான். ரொம்ப நீங்கள் அடியில் வைக்கும்போது என்ன ஆகும்னா, சில பேர் பார்த்தீங்கன்னா ஸ்லைட் ட்ராக் பண்ணாலே ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீனுக்கு போயிடும். அதாவது ஒரே ஏட்டியாக ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா கேம் விட்டு வெளியே போயிடும். அந்த மாதிரி இஷ்யூஸ் நிறைய இருக்கும். ரொம்ப கீழே வைக்கும்போது என்ன ஆகுனா, உங்களால் எய்ம் லாக் வச்சு தூக்கும்போது பர்ஃபெக்டாக ஹெட்டு தூக்க முடியாது. அப்போ இன்னும் இங்கே மிஸ்ஃபயர் ஆகும். அதனால ஃபயர் பட்டன் பொசிஷன் நீங்கள் எங்கே வைக்கணும்னா, ரொம்ப லோலியும் இல்லாமல் ரொம்ப மேலே இல்லாமல் இந்த ஒரு ரேஞ்ச், இப்போ நான் வைக்கிறேன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பொசிஷன் நீங்கள் வச்சிங்கன்னா கரெக்டாக ஹெட்ஷாட் விடும். ஓகே, இப்போ உங்களுக்கு பொசிஷன் எங்கே வைக்கணும், சைஸே பெருசாகவோ சின்னதாக வைக்கூடாது சொல்லிட்டேன். அப்போ பர்ஃபெக்ட் ஃபயர் பட்டன் சைஸ் என்னதான் ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, 2GB ரேம்லேருந்து 8GB ரேம் வரைக்கும் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஃபோன் வச்சுக்கிறீங்களே, இவ்வளோ நேரம் ஒரு பர்ஃபெக்டான சைஸ் என்ன பொசிஷன் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் சொன்னனே, இவ்வளோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிச்சேன்னு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிங்களா? ஒரு மனசாட்சி இருக்குதா? டப்புன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். இல்லாட்டி நீங்கள் ஃபயர் பட்டன் கரெக்டாக வச்சா கூட ஹெட் விடாது. இது ஏன் சாபம்? ஓகே, நீங்கள் 2GB 3GB 4GB RAM இந்த 3 ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் வைக்க வேண்டிய பர்ஃபெக்டான ஃபயர் பட்டன் சைஸ் 53. இந்த அப்டேட்டுக்கு 2GB 3GB 4GB RAM டிவைஸுக்கு இதுதான் பக்கான ஒரு ஃபயர் பட்டன் சைஸு. நெக்ஸ்ட்டு 6GB RAM. இந்த மிட்ரேஞ்ச் மான்ஸ்டர் வைங்கிறான் பாருங்க, 8GB ராமும் இல்லாமல் 2GB 3GBயும் இல்லாமல் மிடில் இருக்கிறதுனால இதோட ஃபயர் பட்டன் சைஸு கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஒரு விஷயம் தான். இதோட ஃபயர் பட்டன் சைஸ் எவ்வளோ ப்ரோ நான் வைக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா 48 யூஸ் பண்ணுங்கள். 6GB RAM டிவைஸுக்கு ரொம்ப பக்கான ஒரு ஃபயர் பட்டன் சைஸ் இது. நெக்ஸ்ட்டு 8GB RAM. இருபத்தில் ஓவர் பவரே இவன் தான். இவனை வச்சு மாறடி தான் ரொம்ப கஷ்டமே. தூக்கி விட்டா எங்கெங்கேயோ போவான், எங்கெங்கேயோ சொல்லுவான், ஸ்க்ரீனுக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி ஃபயர் ஆகும். ஸோ அதனால் 8GB RAM இருக்கட்டும், ஆர் எய்தர் 12GB RAM கூட இருக்கும். உங்களோட பர்ஃபெக்டான ஒரு ஃபயர் பட்டன் சைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா
46. ஏன்னா உங்களுக்கு ஓவர் பவராக இருக்கும்போது நீங்கள் ட்ராக் பண்ணும்போது எய்ம் மட்டும் கரெக்டாக உட்காந்துச்சுன்னா அக்யூரேட்டாக ஹெட்லேயே இறங்கும். ஸோ அதனால் நீங்கள் 8GB RAM யூஸராக இருந்தீங்கன்னா 46 இஸ் த பெஸ்ட் ஃபயர் பட்டன் சைஸு. ஓகே, வீடியோ பார்த்தாச்சு அப்படின்ட்டு யாரும் ஓடி போகாமல் மறக்காமல் நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு பக்கமான வீடியோ வரும். அதுக்கு டாட்டா பபாய் டேக் ஆஃப் பிரதோ ஃப்ரம் TLK Official.